மடப்புறம் கிராமத்துடைய சகோதரர் அஜித்குமார் இறப்பு நிகழ்ச்சி என்பது வேதனைக்குரிய விஷயம். இப்படி அந்த வீட்டில் போய் அவங்க அம்மா, அவங்க சித்தி, அவங்க தம்பி எல்லாத்தையும் பார்த்து வந்தேன். வருத்தத்துக்குரிய விஷயம். இது இந்த அரசு கண்காணிக்காமலேயே இந்த மாதிரி நிலைகள் ஏற்படுகிறது. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல கையை முடிச்சுக்காங்க, காலை முடிச்சுக்காங்க, தூக்கி கொண்டு உடைக்கிறது, அடிக்கிறது, சட்டத்தை மீறி செய்கின்ற செயல் காவல்துறை செய்கிறது நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். இதை ஏற்கனவே நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டனம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி எல்லாம் தூக்கி கொண்டு அடிக்கிறது, கை ஒடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அஜித்குமாரை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல பையன், ஒரு நித்த கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண பையன், சாதாரண குடும்பத்தில் உள்ளவன். அவனை கொண்டு போய் இப்படி கொடுமையாக கொல்லதுக்கு அவசியமே இல்லை. காரணம் யாரோ நிகிதான் ஒரு டாக்டர் யாரையோ சொல்கிறாங்க. அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அரசு எதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணல? அவள் தானே தூண்டுதல் காரணம். இந்த அஜித்குமாருடைய கொலைக்கு காரணம் தூண்டுதல் அந்த நிகிதாங்கிற பொம்பளை. அந்த பொம்பளை மேலே நிறைய தளத்தில் வருது, அவள் பூரா சீட்டிங்னு சொல்லி. அந்த சீட்டிங்குக்கு சப்போர்ட் பண்ண அதிகாரி யார்? செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் வந்தால் தகவல் தான். அது உண்மையாக பொய்யா நீங்கள் பத்திரிகை செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் கேட்கணும். இது முதலமைச்சர் ஏன் வெளிப்படையாக அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா 3 சென்ட் இடம் கொடுத்துட்டோங்க, அதை கொடுத்துட்டா, வேலையை கொடுத்தா அது உயிர் வெளியே வந்துடுமா? உண்மையான அக்யூஸ் தான் அந்த பொம்பளை தான். அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணலை? இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை. உயரதிகாரி யார்? இந்த உத்தரவு கொடுத்தது யார்? இவனை இம்சப்படுத்த சொன்னது யார்? இவனை கொடுமைப்படுத்த சொன்னது யார்? அந்த அதிகாரி மேலே ஏன் கொலை வழக்கு பதிவு பண்ணல? ஏவனவன் மேலே தானே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும். யார் தூண்டானோ அவன் மேலே தான் ஃபைல் பண்ணணும். எந்த அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டாங்க? அந்த அடித்து கொண்ட காவலர்கள் 5 பேரை கைது பண்ணியிருக்கீங்க. சரி, அதை செய்ய சொன்னது யார்? அங்கே நிகிதாவுடைய பொம்பளை யார்? அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன? நான் என்ன சொல்கிறேன், அந்த செயினும் மோதிரம் எல்லாம் இத்தனை பவுன் இருந்ததெல்லாம் பொய்யான தகவல் சொல்லி அந்த பையனை குடும்பம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட லெவலில் அந்த பொம்பளை வண்டி அவங்க அம்மாவை வச்சு வண்டி தள்ள சொல்லியிருக்காங்க. என் மாட்டேன்னு சொல்லியிருக்கான். 500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. முடியான்னு ஏன்ட்ட சொல்லியான்னு சொல்லி அப்போவே வர்மமாக சொல்லிட்டு உள்ளே போய் வேறு ஆளை வச்சு வண்டி தள்ளி கொண்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பணம் எடுத்துட்டான், நகை எடுத்துட்டான்னு சொல்லி ஒரு பொய் புகாரை கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அது உண்மையாக பொய்யான்னு இருக்கிறவங்க தான் விசாரிக்கணும். சிபிசிஐடி, எஸ்பிசிஐடின்னு போடுற எல்லாம் அவங்க தான் விசாரிக்கணும். ஆனால் நகை என்பதே பொய். அந்த வீட்டில் போய் நீங்கள் ஏன் சர்ச் பண்ணல? நான் நகை கோயிலுக்கு போகிறேன், எதுக்கு கார் உள்ளுக்கு வச்சு பூட்டிட்டு எதுக்கு போகிறா? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். வெறுப்புறவு அவன் மேலே இந்த கொடுமை என்ன, இவன் வேலை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக, அவளுக்கு எடுபடி வேலை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தம்பியை அஜித்குமார் அடித்து கொண்டிருக்காங்க. இது கண்டனத்துக்குரியது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அரசு நடவடிக்கை எடுப்பது துரிதமாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே தவிர அந்த பொம்பளையை ஏன் அரெஸ்ட் பண்ணல? அவளால் தான் இந்த கொலை நடப்பட்டது. அந்த அவளுடைய அதிகாரி, அவளுக்கு தூண்டி அதிகாரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார்? அந்த அதிகாரியை ஏன் கைது பண்ணலை? ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இப்போ மதுரை கோர்ட்டே பயங்கரமாக கண்டனம் கொடுத்துருக்குது. இது வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பது தான் மாண்புமிகு முதலமைச்சரை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். ஆனால் நடவடிக்கை சரியில்லை. அந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணணும். அந்த நிகிதாங்கிற பொம்பளையை அரெஸ்ட் பண்ணுங்கள். அவளால் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால தான் ஒரு ஏழை மாணவன், இளைஞர் ஒருத்தர் செத்துருக்கான். கல்யாணம் கூட ஆகலை, 27, 28 வயசு தான் ஆகுது. அப்பேற்பட்ட நிராயுத பாணியாக இருக்கிற குடும்பம் இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்கு. காரணம் அவன் தான் மூத்தவன், அவன் தான் குடும்பத்துக்கு எல்லாமே நிலைநாட்டணும். நீங்கள் காசு கொடுத்துட்டாப்புல குடும்பம் சாதிச்சிட முடியாது. குடியிருக்க கூட வீடு கிடையாது. ஏதோ 3 சென்ட் நான் கொடுத்துட்டோம் வச்சிருந்தோம்ல, 3 சென்ட் கொடுத்தேன் கட்டி கொடுத்துட வேண்டியதானே? வீடு கட்டி கொடுக்க உங்களுக்கு என்ன? ஒரு 50 லட்சம் கொடுத்தா ஆனால் குறைஞ்சா போகுது. கட்டி கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க. அரசுக்கிட்ட இல்லாத பணமா? இங்கே இருக்கிற மந்திரியை கட்டி கொடுக்க சொல்ல வேண்டியதானே? பணம் இல்லாமல் வச்சுருக்காங்க. எல்லாம் சும்மா கண் துடைப்புக்கு மக்களை ஏமாற்ற வேண்டாம். இந்த மாதிரி கொடுமைகள் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி இழிநிலைகள் யாருக்குமே ஏற்படக்கூடாது, இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதை நான் இதை கண்டனமாக வைத்து நடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் தரப்பு நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? என்ன கொடுக்கணும்? அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூடிய உங்கள் தரப்பு கிடையாது, நீங்கள் அரசு என்ன செய்யணும்? அரசாங்கம் சொல்ற வீடு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கேன். பணம் காணாது 3 லட்சமா 5 லட்சமா கொடுத்தாங்க போலுக்கு. அது எதுக்கு செலவுக்கா? ஒரு உயிரை கொண்டு அவன் தான் வீட்டுக்கு அவன் காப்பாற்றக்கூடிய அவனை கொண்டு போய் விட்டு அவன் குடும்பத்தில் 5 லட்சம் கொடுத்தா உயிர் வந்துடுமா? அவன் குடும்பம் சரியாகுமா? 3 சென்ட் இடம் கொடுத்தா அந்த வீட்டில் கெட்டது யார் கட்டி கொடுக்குறது? அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கட்டி கொடுங்க.
ஒரு வீடு கட்டி விட்டு உட்கார வைங்க. அதாவது வாழ்வாதாரத்தில் அவங்களா பிழைக்கிட்டு அவர் தான் கட்டி கொடுத்துருப்பாங்களா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்க கொண்டு போய் குடும்பத்தை காப்பாற்றிருப்பாள். அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலை இல்லையே, அழிச்சிட்டிங்களே. அந்த பையனுக்கு ஏதோ வேலை கொடுத்தீங்க, வேலை கொடுத்தா சரியாயிருமா? அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு தானே இருந்துச்சு, அவனை அழிச்சு கொண்டு விட்டீங்களே. என்னுடைய கேள்வி, அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அவளால் தான் இந்த கொலை நடந்திருக்கு. அந்த ஏவல் யார், அந்த அதிகாரி யார் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள், வெள்ளரிக்க மாதிரி சொல்லுங்கள், இன்னாரால் தான் இது நடந்துச்சு சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டீங்க, மறைக்கிறீங்க? அப்போ அவள் தானே குற்றவாளி, அந்த பொம்பளை தானே குற்றவாளி, அவளால் தான் நடந்திருக்கு. நகை வைத்ததாக சொல்வதே பொய்ன்னு சொல்கிறேன். இவன் வேலை செய்ய சொல்லி செய்ய மாட்டாங்கிற ஒரு வார்த்தைக்காக வேண்டி அவன் படித்த பையன், அறிவுள்ள பையன், அவனை வேலைக்கார மாதிரி செய்யும்போது யாராவது ஒரு வேலை செய்கிற வாட்ச்மேனாக இருந்தாலும் தன்மையாக சொன்னால் செய்வான். இவன் அதே இடத்துல சொல்லும்போது செய்ய மாட்டேன்ட்டு இருக்கான். அதனால தான் அவளை இந்த மாதிரி பொய்யான ஒரு தகவலை சொல்லி பொய்யான புகாரை கொடுத்து இன்றைக்கி அவனை கொலை செஞ்சுருக்காங்க. கொலை செஞ்சு அந்த கான்ஸ்டபிள் 5 பேரை மட்டும் 6 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால் போதாது. அதிகாரியா அதுக்கு கொலை குற்றவாளி என்பது அந்த பொம்பளை தான் காரணம். அந்த பொம்பளையால் தான் அந்த கொலை நடந்திருக்கு. அந்த பொம்பளையை ஏன் கைது பண்ணலாம்? அவன் ஏற்கனவே சீட்டிங் சொல்லி நிறைய தளத்தில் வருது, உண்மையோ பொய்யோ அதையும் கொஞ்சம் விசாரிங்க, காவல்துறை விசாரிங்க. அப்படி இருந்தால் அவளையும் பிடிச்சி உள்ளே போடுங்க, கொலை கேஸில் உள்ளே போடுங்க, சீட்டிங் கேஸில் போட, கொலை கேஸில் உள்ளே போடுங்க. ஏவலாக இருக்கிறவா நீங்கள் உள்ளே போடணும், அதான சட்டம். அந்த சட்டத்தை ஏன் நீங்கள் அரசியாக மறைக்கிறீங்க? அது சொன்னால் நிறைய சேனல்ஸில் நிறைய பேர் முன்னா பின்னால் நிறைய பேர் வர வேண்டியிருக்கும். அதனால் அதை மறைக்கிற மாதிரி தெரியுது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து முக்கியமாக A1 குற்றவாளியாக அந்த பொம்பளை டாக்டரா யாரோ அவளை சொல்கிறாங்களா நிகிதாவா, அவன் வேலை போடணும்னு சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்றங்களும் வற்புறுத்துகிறார். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும்போது என்ன மாதிரியான ஸ்டெப்பை வந்து அரசு இப்போதான் ஏடிஜிபி எல்லா இடத்துலையும் உள்ள ஸ்பெஷல் டீம் எல்லாம் எடுங்க வைங்கன்னு இந்த சம்பவம் நடந்த பிறகு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அது ஸ்பெஷல் டீமுங்கிறது முக்கியமே இல்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எப்போவுமே நடக்கக்கூடாது என்பதை தான் முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்யணும். அப்படிங்கிறத நிறைய பேர் 100க்கு மேலே கால்கை உடைச்ச நீங்களா பத்திரிகை செய்தியில் போட்டிருக்கீங்களா? அங்கே கால் உடைப்பு, பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார், நொறுக்குனார். அந்த பொம்பளை காலை ஒடிங்களேன், நானே சொல்கிறேன். அதிகாரி ஒடிக்கணும் காலை. எல்லாம் சட்டம் என்பது பணக்காரனுக்கு அதிகாரிக்கு ஒரு சட்டமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே. அந்த பொம்பளை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை? அவளை கைது பண்ணுங்க முதல்ல. அந்த நாயால் தான் அந்த கொலை நடந்திருக்கு. அந்த நாயை முதல்ல கைது பண்ணி உள்ளே பிடிச்சி போடுங்க. ஏன் அரெஸ்ட் செய்ய மாட்டேங்குது? என்ன, எது தடுக்குது? அதிகாரமா, பணபலமா, அதிகார பலமா? ஏதோ ஒன்று தடுக்குதுல்ல, பிடிச்சி உள்ளே போடுங்க. அப்போ தான் நீதி கிடைக்கும். அந்த வீட்டுக்கு 3 சென்ட் கொடுத்துருக்கீங்களோ, வீடு கட்டி கொடுத்தா உங்களுக்கு குறைஞ்சா போகுது, பணமே இல்லையா? கட்டி கொடுக்க சொல்லுங்கள், 1 கோடி ரூபா கொடுக்க சொல்லுங்களேன். அந்த குடும்பத்தை வாழ்வாதாரம் வாழட்டும், அதாவது செய்யுங்களேன். சும்மா கண் துடைப்புக்கெல்லாம் பேசி மக்களை ஏமாற்ற வேண்டாம். இனிமேல் அந்த இழிநிலை தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கக்கூடாது என்பது. அதுக்கு தான் என்ன நடவடிக்கை, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறேன். நடவடிக்கை என்பது சட்டப்பிரகாரம் விசாரித்து எந்த குற்றவாளியாக இல்லைனாலும், விசாரணைக்கு எதிராக இருந்தாலும் சட்டப்படி விசாரித்து நடவடிக்கை எடுமே தவிர அடித்து துன்புறுத்தி ஒருவனை குடரம் செய்து அதை சட்டமாக ஏற்றுவது தவறுன்னு சொல்லணும். அது தப்பு. நான் அந்த சைடு கேட்கல, பாதிக்கப்பட்ட சைடு கேட்கல. இந்த குற்றவாளிகள் சைடு அதை அடித்து கொண்டாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் உள்ள 2 இன்னும் உள்ள வெளியில் வரல, தெரியுமில்ல, பெயில் கொடுக்கல, நீதிமன்றம் கண்டனை கொடுத்துருக்கு. இப்போ இவங்களே வெளியில் விட மாட்டாங்க. நான் சொல்ல A1 அக்யூஸ்டை ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அந்த பொம்பளையே அரெஸ்ட் பண்ணல தான் கேட்குறேன். A1 அந்த நிகிதா தானே, அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. அவளுக்கு ஏவல் விட்டு அதிகாரி யார், அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. யாருன்னு தெரியாமல் நீ மொட்டை இவனை மட்டும் அடித்தவனை மட்டும் முன்னிக்கல. ஏவல் யார், தூண்டுனது யார்? தூண்டவனை தானே கேஸ் போடுறீங்க, அவனை ஏன் போடலை? அவங்கள கைது பண்ணணும்னு நான் வேண்டுறேன். தமிழக மக்கள் முன்னேற்றம் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுபோல இளைநிலை தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது. இதை தான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். முதலமைச்சருக்கு துரிதமாக நடவடிக்கை போன்று அந்த அவளையும் கைது செய்து சிறையில் அடைத்து A1 அக்யூஸ்டாக ஆக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள், மக்களுடைய வேண்டுகோள் அதுதான்.